உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால உத்தரவை வழங்கியிருக்கு. தொடர்ந்து ஆதவர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்திருக்கிறீங்க. முழுக்க முழுக்க திமுக அரசு, காவல்துறை தான் காரணம் என்ற வகையிலே அவர் பேசிக்கிட்டு வர்றார். எப்படி நாம இதை பார்க்கலாம்? முதலில் உச்சநீதிமன்றமோட இந்த தீர்ப்பானது ஒரு சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருங்க. அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அது அரசியல் ஆதாயத்துக்காக திட்டமிட்ட சதி, இல்ல இது ஒரு தானாகவே மேன்மேட் டிசாஸ்டர், இது தாவேகாவினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு ஒழுங்கா பண்ணாதனால வந்த பிரச்சனை அப்படின்ற அந்த பேசுபொருள் அரசியல் இருந்தாலும் விசாரணை என்பது இனிமேல் எந்தவித தங்கு தடை இல்லாம அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம். முன்னாடியே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், கைது நடவடிக்கை ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இதுல போதிய அளவுக்கு விசாரணை வேகம் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் விசாரணை என்பதை தாண்டி தலைமறைவாகிறது. அதுக்கப்புறமா 16 நாள் கழிச்சு தான் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுவோன்னு சொல்லியிருந்தாரு, என்னோட நினைவு சரியா இருக்கும். என்னால் ஆனா இன்னைக்கு தீர்ப்பு வந்த உடனே இன்னைக்கு பேசுறாரு. நான் இதே தான் முன்னாடில இருந்து சொல்லிடுறேன். நீதிமன்றத்துக்கு கைக்கு போகும்போதோ இல்ல பெயில் கிடைக்கும் போது அப்பொழுது தாவாக்கினர் பேச முன் வருவாங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த அரசியலை அவங்க கையில எடுக்கிறாங்க. இது அரசியலுக்கு அப்பால் பார்க்கும்போது உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போனது காரணத்தினாலும், சிபிஐ விசாரணை ஆர்டர் கொடுத்திருக்க அந்த காரணத்தினாலும், எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு ரிட்டையர்டு நீதியரசர் தலைமையில இருக்கும் பொழுது இதுல பெரிய கருத்துக்கள், பெரிய விஷயங்கள் இனிமேல் வராம விசாரணை என்பது வேகமா நடக்கும். அது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் தாவேகாக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அவர்கள் சொல்லுகின்ற அந்த வாதங்கள், குற்றச்சாட்டுகள் என்பது உயர்நீதிமன்றத்துல பெரிய அளவு எடுபடவில்லை. காரணம் அதற்கு நீங்க ஆதாரங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் வேற சில வழக்குகள் பதியப்பட்டிருக்காங்க. முகாந்திரம் இல்லாதவங்க, அதுக்கப்புறம் மிரட்டி கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள், உண்மைக்கு புறம்பா மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த வழக்குகளோட தன்மை என்னவாக போகுது அப்படின்றத பார்க்கணும். எனக்கு இதுல சென்னை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் சொன்ன கருத்து மனிதாபிமான அடிப்படையில நான் பார்க்கிறேன், அதை சட்ட ரீதியான அடிப்படையில பார்க்கல. அதனாலதான் அந்த கேள்விகள் வந்தது. ஏன் இங்க இருந்து கிளம்பிட்டீங்க, பாதுகாப்பா இருக்கல, இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு கேட்டது சட்டத்துக்கு பார்வையில அது மேபி அதிகமான ஒரு கேள்வியா பார்க்கலாம். யார் வேணா எப்படி வேணா வியூகங்கள் எடுக்கலாம், பார்க்கலாங்க. பட் ஆனா மாண்புமிகு நீதியரசர்கள் மனிதாபிமான அடிப்படையில தான் அந்த கேள்விகள் கேட்டாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களும் சட்டத்தின் அடிப்படையில எது சாத்தியமா ஆர்டர் போட்டு கொடுக்கல. அவங்களோட கேள்விகள் என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதை எப்படி நீங்க கிரிமினல் வழக்கா பதிவு பண்ணீங்க, வரைமுறையை வகுக்க சொன்ன வழக்குல கிரிமினல் வழக்கா பதிவு செஞ்சு இப்படி ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா என்ன அடிப்படையில் இந்த கருத்தை சொன்னீங்க, யாரு தலைமை நீதிபதி கிட்ட கேட்டாம இந்த தனி நீதிபதி விசாரணைக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு கோடீஸ்வரன்? அதாவது இங்க என்ன தவறு நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையா. அதாவது மதுரை கிளையில இந்த வழக்கான தன்மையை அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரணை இல்லையோ இல்ல வழக்க நிலுவையில் இருக்கும்போது சென்னையில இருக்கக்கூடிய கிளையில நீங்க ஏன் தாமாக முன் எடுத்தீங்க, இது நீங்க ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டீங்களா, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது தலைமை நீதியரசர் கிட்ட தமிழகத்துல நீங்க கேள்வி கேட்டீங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் கேட்கறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்கலாங்க. அப்படி ஒருவேளை ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருந்தா கூட அதற்கு உண்டான விளக்கங்களோ அதற்கு உண்டான தன்மை என்பது இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து விளக்கங்கள் கொடுக்க போறாங்க. அதாவது 41 பேர் இறந்தது பிரச்சனை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் ஒரு நீதிமன்றம் இதை எடுத்தது அப்படின்றது கேள்விகள் தான் கேட்கறாங்க. எப்பவுமே மேல இருக்கிற பெஞ்சில் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கறது உண்டுங்க. அது எதற்குனா என்ன நடந்தது, எதனால அப்படின்றது அந்த கேள்விக்கு உண்டான பதில் கொடுக்கும் போது நமக்கு அதுல தெளிவு கிடைக்கும். ஆனா அவங்க ஜூரிஸ்டிக்ஷனை வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன் ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த வழக்கு விசாரணையின் பொழுது நீதிமன்றமோ இல்ல எஸ்ஐடியுமே தாவேகாவும் ஒரு சில கேள்விகள் கேட்கும். ஏன் நீங்க தாமதமா போறீங்க, ஏன் சொன்ன நேரத்துக்கு உங்களால போக முடியல, எதனால வாகனத்துல இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஏன் வெளியில வரல, ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா இல்லையா. காவல்துறைக்கும் ஒரு சில கேள்விகள் போகும், விஜய் கட்சியில தலைமையில இருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு சில கேள்விகள் போகும். அதனால இனிமேல் இன்னும் நிறைய கேள்விகள் வரும். அரசியல் இவ்வளவு நாள் தாவேகா அமைதியாக இருந்தது. இனிமேல் தாவேகாவும் அரசியல் பேசுவாங்க, அரசியல் ரீதியா இதை அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க இந்த தீர்ப்பை வைத்து.